வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடி செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம கைவிடாம வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கலர் நல்லா மாறி ப்ரௌன் கலர்ல ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். அடுத்ததா 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். பாருங்க, நல்லா வறுபட்டு இருக்கு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே பேன்ல 1/4 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். நீங்க கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணலாம். எள்ளு சேர்த்தோம்னா இட்லி பொடியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்ல கலர் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதையும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதுல நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்து நான் நல்லா வறுத்து எடுத்துக்க போறேன். மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் 8ல இருந்து 10 மிளகாய் கிட்ட சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். திரும்ப கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுபடணும். உங்களுக்கு வெயில்ல வைக்க முடிஞ்சா வெயில்ல வச்சும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு அப்படியே தான் வறுக்க போறேன். பாருங்க, இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இதையும் ஒரு பிளேட்ல மாத்திரலாம். இப்போ அதே பேன்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பூண்டை நச்சு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு இதையும் நான் நல்லா வறுத்து எடுத்துக்க போறேன். பெருங்காயம் நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வரணும். இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாத்திரலாம். பாருங்க, நம்ம இட்லி பொடிக்கு தேவையான எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. முடிஞ்சா இதை நீங்க வெயில்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில பொடியை அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இட்லி பொடி ரெடி ஆயிருக்கு. நான் இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நைஸா வேணும்னா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு டக்குன்னு ஒரு பொடி தோசை பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, பேன் ஹீட் பண்ணிட்டு அதுல தோசை ஊத்த போறேன். தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அது மேல நம்ம பண்ணி வச்சிருக்கிற இட்லி பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்மளோட பொடி தோசை சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸி தமிழ் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.